ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? எந்த மிஷினை எதை வச்சு துடைக்கணும்னு எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா போய் டீசல் எடுத்துட்டு வா. யாரு கேட்டாலும் கருணாகரன் சார்ட்ட பேசிக்கன்னு சொல்லு. போ, நான் பேசிக்கிறேன். போயா போ. வந்து சேர்ந்து இருக்கானுங்க பாரு. இருக்கிற இடம் தெரியாம கிடந்தவளா இந்த கருணாகரனை கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆனந்தி என்னைக்கு இந்த கம்பெனிக்குள்ள வந்தாலோ அன்னைக்கு ஆரம்பிச்சது 7.5 நாட்டு சனி. ஆனந்தி, டீசல் வரட்டும், உன்னை அப்படியே பூசிக்கிறேன். இந்தாங்க சார். யோ செக்யூரிட்டி, இத்தனூண்டு டீசலை கொடுக்க என்ன நிக்க வச்சு இவ்வளவு கேள்வி கேட்கிற? மாவனை இருக்கு உனக்கும் ஒரு நாள். என் வேலையை நான் பார்த்தா கேள்வி கேட்கிறேன்றாரு. ஆனந்தி, எனக்கு என்னமோ கருணாக கொடுத்த ஐடியா கரெக்டா வரும்னு தான் தோணுது. முதல் தடவையா உருப்படியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதே மாதிரி செஞ்சா என்ன? என்னது கருணாகர சார் கொடுத்த ஐடியானா எதை சொல்ற நீ? அதான் ஆனந்தி, அந்த உண்டியல் ஐடியா. உண்டியல்ல காசு போட்டதுக்கே அவர் கத்திட்டு தான் போனாரு. அதுல உனக்கு ஐடியா வேற கிடைச்சதா? அட ஆமா ஜெயந்தியக்கா. ஏய் சௌசௌ, என்ன ஐடியான்னு முதல்ல சொல்லு. நாம இதே மாதிரி ஒரு உண்டியல கம்பெனில வச்சு மாசம் மாசம் சம்பளம் வாங்கின உடனே எல்லாரும் ஒரு அமௌண்ட போடுவோம். 6 மாசமோ 1 வருஷமோ அது கழிச்சு அந்த பணத்தை எடுத்து ஒரு சீட்ல எல்லார் பேரையும் எழுதி குலுக்கல் போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கு மொத்தமா கொடுத்துடலாம். ஒரு வருஷம் ஒருத்தருக்கு, அடுத்த வருஷம் இன்னொருத்தருக்கு. எப்படி ஐடியா? ஏய், நான் மாச சீட்டு போட்டத நீ வருஷம் உண்டியெல்லாம் மாத்திரியா? ஐடியாலாம் நல்லதா இருக்கு. ஆனா உண்டியலோட எவனாச்சும் தூக்கிட்டு போயிட்டானா மொத்த பணமும் போயிடுமே. உஷாக்கா, அதெல்லாம் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அதான் திருட கம்பெனிலே இல்லையே. இதெல்லாம் கம்பெனில செய்யக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு ஐடியா வர வச்சார்ல கருணாகரன் சார், அவரே தூக்கிட்டு போனாலும் போவாரு. அதானே, செஞ்சாலும் செய்வாரு. செஞ்சாலும்லாம் இல்ல, அவருக்கு இருக்கிற காண்டுக்கு நிச்சயமா செய்வாரு. அன்பு, ஆனந்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மேடம். இல்ல, தனியா பேசணும். என் கூட வாங்க. இந்த புடி வா. என்னது இது? வழக்கமா மகேஷ் சார் தான் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போவாரு. இப்ப என்னமோ புதுசா இவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஏதோ பேச இருக்கு, கூட்டிட்டு போறாங்க. அது எதுக்கு உனக்கு? உன் வேலையை பாரு. அதானே, நம்ம வேலையை பாப்போம். ஏ சௌசௌ, எப்ப வேலை பார்க்க சொன்னாலும் சும்மா நூலையே கோத்துட்டு இருப்பியா? இன்னைக்காவது தையி. என்ன சிரிப்பெல்ல இருக்கும்? எல்லாரும் நூலுக்கு கம்ம தான் தைக்கிறீங்களாக்கும். ஜெயந்திக்கா, உன்னை விட நான் 2 பீஸ் அதிகமா தான் தைக்கிறேன். ஆனா அதுல 10 பீஸ் ரிஜெக்ஷன் வருது, அது தெரியுமா? ஏங்க, ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டமா? இது எனக்கும் சௌசவுக்கும் நடுவுல இருக்க விஷயம். நீங்க போய் வேலையை பாருங்க. தேவைதான் எனக்கு. என்ன இன்னைக்கு உனக்கு கார சேவ் கிடையாது. என்ன மேடம், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏதாச்சும் இல்ல அன்பு, எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. எப்படி சரி பண்றதுனே தெரியல. வேலையெல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு. வேலைய பத்தி பேசுறதா இருந்தா உங்களையே நான் தனியா கூப்பிட்டு வந்து பேச போறேன். வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. மகேஷ் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். மேடம், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மகேஷ் சாரால பிரச்சனைன்னு நீங்க சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஆளா வந்து ஹெல்ப் பண்றது மகேஷ் சார் தான். அதான் அன்பு, அதான் இப்ப பிரச்சனையே. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன்னு அவனோட லைஃப் அவன் காம்ப்ளிகேட் பண்ணி அவன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான். அதுலயும் இப்போ அவனோட லைஃப்னா அதுல ஏன் லைஃப் இருக்குல்ல. மகேஷ கல்யாணம் பண்ணணும் தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மகேஷ் சாருக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் மேடம். நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அன்பு, இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுமோன்னு தோணுது. வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? தில்லை அங்கிள் வரைக்கும் போயிருக்கு. அவங்க
இப்ப எனக்கு மகேஷ்க்கு நிச்சயதார்த்தம் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா மகேஷ் அங்கிள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அங்கிள் இப்ப ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இந்த கல்யாண பேச்சே வேண்டாம், இனி மகேஷ் மறந்துறேன்னு எங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க? மகேஷ் சார் ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்றாரு? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம்? உன் குழந்தைதான். மித்ரா, நான் உண்மையை தான் சொல்றேன் ஆனந்தி. உன் குழந்தையை தத்தெடுக்க போறேன்னு அவன் ரொம்ப தீவிரமா சொல்லிக்கிட்டு இருக்கான். பைத்தியக்கார மாதிரி இருக்கான். அவன் ரூம் ஃபுல்லா குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ரூம் செவுரு ஃபுல்லா குழந்தைங்களோட போட்டோஸ் தான் இருக்கு. ஆனந்தி, அவன் உன் குழந்தைய தத்து கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முடியாதுன்னே சொன்னேன். எந்த காரணத்துக்காகவும் என் குழந்தைய தத்து கேட்காதேன்னு சொன்ன மித்ரா. என் புள்ள அப்பா அம்மா இல்லாம வசதியா வாழ்றதை விட அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழ்றதே முக்கியம்னு சொன்னேன். அன்பு, நீ என்ன சொன்ன? நீ இத பத்தி மகேஷ் கிட்ட பேசுனியா? குழந்தைய தர முடியாதுன்னு தானே சொன்ன? அன்பு, என்ன? இல்ல மேடம், நான் சார்கிட்ட பேசணும் தான் நினைச்சேன். ஆனா சூழ்நிலை சரியா அமையல. அன்பு, அன்பு நீ பேச அன்பு. நீ உடனே பேச அன்பு. ஆனந்தி வயித்துல இருக்கிறது ஏன் குழந்தை, நான் தர மாட்டேன்னு நீ மகேஷ் கிட்ட சொல்ல அன்பு. உன்னையும் ஆனந்தியும் மகேஷ் சேர்த்து வச்சான்ல, உங்க காதலுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சது இல்ல. இப்ப மகேஷ்க்கு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? இல்ல இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த ஏன் காதலுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? இந்த பிரச்சனையும் மகேஷோட மனசையும் உங்களாலதான் சரி பண்ண முடியும். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் மகேஷ் கிட்ட பேசுங்க. எங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் என்னையும் மகேஷையும் சேர்த்து வைக்கணும். நீங்க சேர்த்து வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆமா சௌந்தர்யா, இப்பதானே சொல்லிட்டு போனேன். நான் அப்பவே சொன்ன ஆனந்தி, ஒரு நோட் எடுத்து வச்சு குறிச்சு வச்சுக்கோன்னு. கேட்டா தானே அவ. ஜெயந்திக்கா, எனக்கு அவ்வளவுலாம் ஒண்ணும் ஞாபகம் மறதிலாம் இல்ல. 100 பீஸ் தைக்க சொன்னீங்களே அதானே? ஐயோ சௌசவ், அது முடிச்சாச்சு. இது அதுக்கு அடுத்தது. தெரியும்க்கா, நீங்களா உஷாரா இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஏய் சௌசவ், நீ பயங்கர உஷார் தான்.